அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? அழகென்ற சொல்லுக்கு முருகா, அவன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா. அழகன் முருகன் அனகொண்டா வந்திருக்கு. ஓ வாயா, என்ன அடிக்கடி ஆளை காணாம போயிடுற? கட்சி வேலை இன்னும் 10 மாசம்தான் இருக்கு. உன்னை பார்த்தா மசக்க மாதிரி தெரியலையே. ஆனாலும் கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. கருமம் பிடிச்சவன. இன்னும் எலெக்ஷனுக்கு 10 மாசம்தான் இருக்குன்னு எங்க தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை நான் சொன்னா நான் கூட வயிறெல்லாம் பெருசா இருக்கா, உன்னை தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. அதை விடு, இத புடி. வர்ற 22 ஞாயிற்றுக்கிழமை மதுரையில அம்மா திடல்ல முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. நீ அவசியம் வரணும். யோ, இது சங்கிகள் நடத்துற மாநாடியா? நாங்க பழனியில் நடத்தினோம் பாரு, முத்தமிழ் முருகன் அகில உலக மாநாடு. அதுதான் ஒரிஜினல். ஏது கோயில் காசு எடுத்து பூஜை புனஸ்காரம் பண்ணாம திருவிழா வைக்காம நீங்க உங்க சின்னவருக்காக பட்டாபிஷேகம் நடத்தினீங்களே, அதுவா? யோ, ஒரிஜினல் மாநாடு 22ஆம் தேதி நடக்குது. அதை வந்து பாரியா. யோ, நாங்க நடத்தினது எங்க? முருகனுடைய அறுபடை வீடான ஒன்று பழனியில. இவங்க எங்க நடத்துறாங்க? மதுரையில. இதுலேருந்தே தெரியல இது இந்து மதவெறி அரசியல் மாநாடுன்னு. இப்ப உனக்கு அது மதுரையில நடக்கிறது தான் பிரச்சனையா? என்ன சொன்ன? அறுபடை வீடா? யோ, முருகனோட முதல் வீடு திருப்பரங்குன்றம். கொஞ்சம் மட்டும் நாங்க உஷாரா இல்ல மகனே. வக்கனையா வாக்கு வங்கிக்காக பக்த் வாரியத்துக்கு அப்படியே வாரி கொடுத்திருப்பீங்க. ஏதோ முருக பக்தர்லாம் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. அந்த காண்டில் இருக்க நீ இல்ல? யோ, இந்த மாநாட்டுக்கு யாரையா கூப்பிட்டுருக்காங்க? அந்த மதவெறி பிடிச்ச யோகி பவன் கல்யாண். அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னையா சம்பந்தம்? அமைதி பூங்காவா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மதவாதத்தை தூண்டுவதற்கான வேலை தானே இது. இதுக்கு ஐயா அப்படியே முட்டு கொடுக்குறாரு. எது அமைதி பூங்காவா? கோயம்புத்தூர்ல ISIS பேட்டர்ன்ல கார் சிலிண்டர் குண்டு வெடிப்பு நடந்ததையே அவங்க ஓட்டுக்காக புதுவிதமா ஸ்டிக்கர் ஒட்டி இது விபத்து தானே அப்படின்னு நீங்க சொன்னதை விடவா இது பெரிய முட்டு? யோ, எங்க மாநாட்டுக்கு யாரையா வந்தாங்க? அகில உலகத்தில் இருந்தெல்லாம் ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் ஆதீனங்களும் எல்லாம் வந்து கலந்துகிட்டாங்க. சொற்பொழிவுகள், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் அப்படின்னு களை கட்டுனுச்சா எங்க மாநாடு. அப்படி உங்க மாநாட நடத்துனீங்க. இப்ப என்ன பண்றீங்க? 2 வீலர்ல வர முடியல, சொந்த கார்ல வர முடியல, உள்ளூர்காரன் போக முடியல, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சு ஐயா, அப்புறம் ஏன் அதெல்லாம் பண்றீங்க? அது ரைட்டு. ஆனா ராமனுக்காக மசூதி பிரச்சனையை கிளப்பின நீங்க இப்ப முருகனை கையில் எடுத்திருக்கீங்க. என்ன பிரச்சனையை பண்ணுவீங்களோங்கிற பயம்தான். உனக்கு உண்மையிலேயே அதுவா பயம்? கருப்பர் கூட்டம் கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினப்ப முருகனோட வேலை கையில ஏந்தி நோட்டா நோட்டான்னு சொன்னீங்களே, அவங்க 4 சீட்டு வாங்கிட்டாங்க. இப்போ அந்த முருகனையே கொண்டாடும் போது என்ன ஆகுமோங்கிற பரிதவிப்பு பயந்தான உங்களுக்கு? ஒன்று தெரிஞ்சுக்க, இது திராவிட மாடல் மண்ணு. தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் நீங்க கால் ஊன்ற முடியாது. முருகா முருகான்னு கத்துங்க, கதறுங்க, ஒன்றும் நடக்காது. மாநாடு முடியும் போது பார்த்துப்போம் யாரு கத்த போறா கதற போறான்னு. எனக்கு ஒரு காரியம் பண்ணு. என்ன செய்யணும்? வர 22 ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கூட்டு பிரார்த்தனை, அதாவது கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ண போறாங்க. அப்போ நீயும் குடும்பத்தோட, உன் குடும்பத்தோட, புள்ள குட்டிகளோட கந்த சஷ்டி பாராயணம் செய்யணும். என்ன கூட்டு பிரார்த்தனை? முருகா, முத்துக்குமரா, செந்திலாண்டவா, அப்பனுக்கே புத்தி சொன்ன சுப்பிரமணிய சுவாமி, எல்லாரும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்.
கள்ளச்சாராயம் அழியணும், கஞ்சா போதை ஒழியணும், டாஸ்மாக மூடணும். அதுக்கெல்லாம் முன்னாடி டாஸ்மார்க்ல எக்ஸ்ட்ராவா 10 ரூபா வச்சு விற்கிறாங்களே, அதை உடனே தடுத்து நிறுத்தணும். மணல் கொள்ள, கனிம வளக்கொள்ள, ரேஷன் அரிசி கொள்ள, இதையெல்லாம் நீதான் தடுத்து நிறுத்தணும் முருகா. எங்க வீட்டு பெம்பளை பிள்ளைங்கெல்லாம் பத்திரமா வெளியில போயிட்டு வர்றதுக்கு நீதான்ப்பா பாதுகாப்பா இருக்கணும். காலேஜ் போற பெண் பிள்ளைகள் எல்லாம் எந்த சாராலையும் பாலியல் தொல்லைக்கு உட்படாம இருக்கிறதுக்கு நீதான்ப்பா பாதுகாப்பா இருக்கணும். சட்டம் ஒழுங்க பாதுகாக்கக்கூடிய அந்த போலீஸுக்கே நீதான்ப்பா பாதுகாப்பு. பொதுக்கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு போற பொம்பளை போலீஸ் கட்சிக்காரங்க சீண்டல்களுக்கு ஆளாகாம இருக்கிறதுக்கு நீதான்ப்பா துணையா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நம்மளை போன்ற சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய இந்த அரக்கர்களை உன் வேல் கொண்டு சூர சம்ஹாரம் செய்யணும் முருகா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். யோ, இந்த மயிருக்கு எங்க கட்சி ஒழியணும்னு சொல்லிட்டு போயா, எதுக்கு அவ்வளோ லென்த்தா முருகன்ட்ட வேண்டுதல் வைக்கிற? யோ, உன் கட்சி கரவொலி படிக்கும் போதே உனக்கு இதெல்லாம் புரியுதாயா? இந்த கர்மம் பிடிச்சவன் டீ கடைக்கு வரக்கூடாதுன்னு நானும் தான் நினைக்கிறேன். இவனை விட்டான் நமக்கு எவன் டீயே ஓசியில் கொடுக்குறான். பாத்தீங்களா, எதுக்காக மாநாடு நடத்துறங்கிறது அவனுக்கே புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியாதா? ஜூன் 22 முருகர் மாநாட்டில் சந்திப்போம்.